நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் ஆரம்பிக்க போது. பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாரி நெறைய லிஸ்ட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல வந்து அஸ்வின் குமாரோட பேரும் அடிபட்டுட்டு இருக்கு. அஸ்வின் குமார அவ்வளோ சீக்கிரம் யாருமே மறந்திருக்க மாட்டோம். குக் வித் கோமாளி மூலியமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. ஒரே ஒரு ஆடியோ லான்ச் தான். ஒரே ஒரு ஆடியோ லான்ச். அதுல இவரு பேசின பேச்ச கேட்டு இவர போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. அந்த படமும் பாவம் சுத்தமா ஓடாம போயிருச்சு. ரொம்ப ஆசையா நடிச்சாரு அந்த படம். பயங்கரமா ஒரு பேர வாங்கி தந்துரும்ன்ட்டு. பார்த்தா அந்த படம் டோட்டலா க்ளோஸ் ஆயிருச்சு. அதாவது 40 கதை கேட்டேன், தூங்கிட்டேன். இந்த கதை தான் நான் தூங்கல. அதனால படம் பண்றேன்ற மாரி பண்ணாரு. ஸோ நெகட்டிவ்லாம் நெறைய சம்பாரிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் பிரபு சாலமனோட ஒரு படத்துல நடிச்சாரு. அது மூலியமா பரவால்லப்பா, அஸ்வின் குமார் நல்லா தான் நடிக்கிறாருன்ற மாரியும் ஒரு பேர எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவரு வருவாரான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து இவரு வரப்போறாருன்ற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ இவரு வரது கொஞ்சம் டவுட்டுன்னு தோணுது. ஏன்னா இவரு வந்து படத்துல நடிக்கணுன்ற மாரி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில வந்து திரும்பி இந்த ஷோக்கு வருவாரான்றது கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பிரபு சாலமன் படம் வந்து நல்லா போச்சா, அதுக்கப்புறமும் சில படம் கமிட் ஆனாருன்ற மாரி நான் நியூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அப்படிப்பட்டவரு இதுக்கு வருவாரான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேள நம்ம பேர வந்து நம்ம மீட் எடுக்கணும். அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் சம்பாரிச்சோம்ல, அத பாசிட்டிவா மாத்தணுன்றதுக்காக இவரு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ நாளைக்கு இவரு உள்ள வராரா இல்லையான்றது கன்ஃபார்ம் ஆயிடும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.